ஹலோ ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஜேஆர். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வாரம் ஓட்டிங்லாம் எப்படி தான் இருக்கு? செம்ம த்ரில்லிங்கா. எப்படி சொல்லணும்னா இன்ச்சோடு இன்ச்சு போராட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கு. இது வரைக்கும் இல்லாத மாதிரி டாப் த்ரீல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு மாறி மாறி ஓட்டிங்கில் முதல் இடத்த பிடிச்சிட்டே இருக்காங்க. அதே போல் பாட்டம் த்ரீல இருக்கிற 3 கண்டஸ்டன்ஸும் ஓட்டிங்கில் குறைஞ்சிக்கிட்டு டேஞ்சர் ஜோனில் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பக்கி இந்த வாரம் இவங்க தான் எவிட் ஆகி போவாங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிச்சு. அதே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வாரத்தோட 13 வாரம் ஆகுது. இன்னும் இந்த வீட்டில் 10 பேர் இருக்காங்க. இந்த வாரம் வந்து 8 பேர் நாமினேட் ஆகிருக்காங்க, 2 பேர் நாமினேட் ஆகல. நாமினேட் ஆகுதுங்க ரெண்டும் பெரிய தலைங்க. 2 பேருக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த வாரம் நாமினேஷன் வராதவங்க வந்து நம்ம முத்துக்குமரனும் சௌந்தர்யா அவர்களும். வீட்டில் இருக்கிறவங்க நினச்சிருப்பாங்க இவங்க 2 பேரும் எதுக்கு தேவையில்லாமல் குத்தணும், இவங்களுக்கு தான் ஒரு கொத்தான ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளோதான் இவங்களை குத்தினாலும் இவங்க ஃபேன்ஸ் வந்து ஓட்டை போட்டு இவங்களை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு குத்தாமே விட்டாங்க இந்த வாரம். நம்மளோட டவுட் என்னன்னா முத்துக்குமரன் அவங்கள இருக்கட்டும் சௌந்தர்யாவாக இருக்கட்டும், அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் யாருக்கு இந்த வாரம் ஓட்டு போடுவாங்க? ஒரு வாரம் பவித்ராவுக்கு ஓட்டு போட்டாங்க, ஒரு வாரம் ஜாக்லினுக்கு ஓட்டு போட்டாங்க, ஒரு வாரம் மஞ்சளிக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த வாரம் இவங்க ஃபேன்ஸ் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க? இதுதான் நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. உங்களுக்கு எதனா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவங்களுக்கெல்லாம் ஓட்டை போட்டு காப்பாற்றுறீங்க, நம்மளுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணலாம்ல. இப்போது நிலவரப்படி தீபக் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 39,019. ஓட்டு சதவீதம் வந்து 14.86. இவரை பொறுத்த வரைக்கும் செம்மையான பிளேயர்னு சொல்லியே ஆகணும். என்ன ஒரு குறைன்னா அப்பப்போ இந்த சீனியாரிட்டி மட்டும் கொஞ்சம் தலையை தூக்குது. சீனியர் ஆச்சே, தலையை தூக்கி தானே ஆகும். இவர் கட்டாயமாக டாப் 5ல ஒருத்தராக இருப்பாருன்னு சொல்லியே ஆகணும். 2வது இடத்துல நம்ம ராணவ இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 38,475. ஓட்டோட சதவீதம் வந்து 14.65. அவர் இன்னசென்ட்னு வெளியே சொல்லாமே ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. ஆக்சுவலாக இவர் வெகுலியா இல்லை வெகுலி மாதிரி நடிக்கிறாரா? தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. 3வது இடத்துல நம்ம ஜாக்லின் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 37,407. ஓட்டு சதவீதம் வந்து 14.25. இவங்களும் ஒரு தரமான கேம் விளையாட்டுருக்காங்க. டாப் 5ல கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே தென்படுது. 4வது இடத்துல நம்ம பவித்ரா அவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 31,857. ஓட்டோட சதவீதம் வந்து 12.13. டாஸ்க்குன்னா உசுரை கொடுத்து விளையாடுறாங்க. வீட்டில் எதனா பிரச்சனைனா ஃபெவிகால் எடுத்து வாயில் வச்ச மாதிரி வாயே திறக்க மாட்டுறாங்க. இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. உன்னை அடுத்த வாரம் வெளியே தூக்கி போட ஸ்கெட்சை போட்டுட்டாங்களே பவித்ரா. தற்போதைக்கு 5வது இடத்துல வந்து அருண் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 31,275. ஓட்டு சதவீதம் வந்து 11.91. ஆரம்ப காலத்தில் நல்ல ஒரு பிளேயராக இருந்தார். இப்போ 2 வாரமாக வந்து இவர் ஸ்லீப்பிங் மோடில் போன மாதிரி தெரியுது. இவர் பக்கவாக பிளான் போட்டு ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒரு கேம் விளையாடினாரு. ஆனால் இவர் எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்தால சைலண்ட் மோடில் ஆகிட்டார் இவர். இந்த வாரம் மட்டும் டபுள் எவிஷனாக இருந்துச்சுன்னா ஒன்றரை பேர் அடிப்படுதுன்னே, ஒன்றரை பேர் அடிப்படுது. தற்போது 6வது இடத்துல விஜய் விஷால் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 30,608. ஓட்டோட சதவீதம் வந்து 11.66. ஆரம்ப காலத்தில் சௌந்தர்யா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க. சும்மா இருந்த தக்ஷிதாக்கு லவ்னு ஒரு ஓப்போ கொடுத்துட்டு சும்மா கண்டென்ட்டுக்கு பண்ணுறேன்னு சொன்ன பிளேட்டே மாற்றினீங்க. அர்ணவ் என் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்த அன்ஷிதாவை நீ ஏண்டி அவனை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃப்ரீயாக வெளியே போய் தன் ஃப்ரெண்டை பார்க்கலாம் இருந்த அன்ஷிதா மனசுலையும் ஒரு ஓப்போ கொடுத்துட்டு வெளியே அனுப்பியிருக்கி. இது தேவையா உங்களுக்குன்னு கேட்க தோணுது. இப்போது பவித்ராவுக்கு தான் வீட்டில் எந்த ஆளும் இல்லாமல் இருக்கு. அடுத்த ரூட்டு பவித்ராவுக்கு போட்டுருவியானேன்னு கேட்க தோணுது. கவலைப்படாதீங்கண்ணே, இந்த வாரம் உங்களை வெளியே அனுப்புறதுக்கு பிக் பாஸ் டீம் ஒரு பெரிய ஸ்கெட்சாக போட்டு வச்சிருக்கு. 7வது இடத்துல நம்ம மஞ்சாயன் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கின மொத்த ஓட்டுகளும் 30,171. ஓட்டோட சதவீதம் வந்து 11.49. இவங்க தரமான பிளேயர்னு சொல்லியே ஆகணும். இதில் ஒரு மாற்று கருத்தே இல்லைங்க. எங்க தப்பு யார்கிட்ட தப்புன்னு யாரையும் பார்க்காம நேராக நெத்தியில் அடிக்கிற மாதிரி நச்சுன்னு சொல்கிறாங்க இவங்க. சொல்கிற விதம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரக்கடாக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஸ்மூத்தாக சொல்லலான்னு ஒரு அட்வைஸ் சொல்கிறோம். இந்த வாரம் எல்லாம் உங்களை வெளியே தூக்குறதுக்கு இன்னும் பிக் பாஸ் பிளான் போடலை. தைரியமாக விளையாடுங்க. அடுத்த வாரம் வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. 8வது இடத்துல நம்ம ரயான் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 23,775. ஓட்டோட சதவீதம் வந்து 9.05. விஜய் விஷால் அருணை கம்பேர் பண்ணுறதுல இவர் ஒரு நல்ல டஃப்பான பிளேயர்னு சொல்லியே ஆகணும். ஓட்டு தான் உங்களுக்கு சரியாக வீழ மாட்டுது. அதுதான் ஏன்னு கேட்க தோணுது. ஒருவேளை நீங்கள் வைல்ட் கார்டில் வந்தாலும் மக்கள் மனசில் அவ்வளோ இடம் பிடிக்கலையோ எப்படின்னா டிக்கெட் டு ஃபினான்ஸுக்கு ஜெயிச்சிடுங்க, இல்லைனா உங்களுக்கு பாயசம் ஊற்றிடுவாங்கன்னே. டாப் 5ல ரியான் இல்லை ராணவ், இதில் யார் இடம் பிடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் கட்டாயமாக இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் இடம் பிடிக்க போகிறாங்க. அது யாருன்னு நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இந்த வார எவிஷனில் 2 பேரோட பேர் தரமாக அடிபடுது. ஒன்று வந்து விஜய் விஷால், 2வது ஒன்று அருண் அவர்கள். இதில் யார் வெளியே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க.
அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரம் உங்கள் ஜேஆர்.